வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அடுத்த கோல்டுபர்க்கு உருவாயிட்டார். அண்ட் இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா ஜான்சனாவுடைய அடுத்த ஆப்பனண்ட்டை பற்றி ஒரு மிகப்பெரிய அப்டேட்டும், ரோமன் ரெயின்ஸோடைய ரிட்டனை பற்றின ஒரு அப்டேட்டும், இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள் பிக் ஷோவை பற்றிலாம் இருக்குது. வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நியூஸ் நம்ம ரோமன் ரெயின்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போ ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு நிறையவே டவுட் இருந்தது. இப்போ ரோமன் ரெயின்ஸோடைய ரிட்டனை பற்றி நமக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ செத் ஃப்ரீ கிங்ஸ்ல ஸ்டோரில் தான் இருக்கார். நிறைய பேருக்கு தெரியும். பட் நான் ஒவ்வொரு வீடியோலையும் ஞாபகப்படுத்துறதுக்கு காரணம் என்னதுன்னா, ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகும்போது செத் ரோலன்ஸ் கூட தான் ஃபியூட் போவார் அப்படிங்கிறதுனால இதை அடிக்கடி ஞாபகப்படுத்த வேண்டியதாக இருக்குது. இப்போது செத் ரோலன்ஸ் வந்து மணி இன் த பேங்க் மேட்ச்சில் குவாலிஃபை ஆயிருக்காரு. இந்த 2025 பார்த்தீங்கன்னா மணி இன் த பேங்க் மேட்ச்சில் செத் ரோலன்ஸும் இருக்கிறாரு. இப்போது நம்ம நிறைய டைம் சொல்லிட்டோம், நைட் ஆஃப் சாம்பியன் டைமில் தான் ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து ரிட்டர்ன் ஷெட்யூல் கொடுத்துருக்குறாங்க. அந்த டைமில் தான் ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ ரோமன் ரெயின்ஸ் இல்லாமல் போர் அடிக்குது WWE. அது உண்மை தான். ஏதோ ஒன்று குறைஞ்சமாக இருக்குது. அது ரோமன் ரெயின்ஸ் இல்லாமல் தான். ரோமன் ரெயின்ஸ் இருந்தால் கொஞ்சம் ஸ்டோரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், நல்லாவும் போகும். இப்போ ரோமன் ரெயின்ஸ் இல்லாதனால கொஞ்சம் ஸ்டோரி நல்லா இல்லை. இந்த வருடம் வின்ஸுக்கான மணி இன் த பேங்க் மேட்ச்சில் செத் ரோலன்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காரு. கிட்டத்தட்ட செத் ரோலன்ஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் பெரும்பான்மையானவர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போது செத் ரோலன்ஸ் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல, அந்த வாய்ப்பை கெடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வருவார். அதுதான் நம்ம ரோமன் ரெயின்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அதாவது ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா செத் ரோலன்ஸ் வந்து மணி இன் த பேங்க் ஃப்ரீ கிஸ்ட்டை எடுக்க போகிற நேரத்தில் ஒருவேளை அந்த இடத்துக்கு ரோமன் ரெயின்ஸ் வந்தார்னா செத் ரோலன்ஸ் டைவர்ட் ஆவார். எப்படி ரோமன் ரெயின்ஸ் அன்டிஸ்பியூட்டட் யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை தோக்கிறதுக்கு செத் ரோலன்ஸ் காரணமாக இருந்தாரோ, அந்த வகையில் மணி இன் த பேங்க் எடுக்கிறதுல தோல்வியாக ரோமன் ரெயின்ஸ் காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி செத் ரோலன்ஸ் எனக்கு தெரிஞ்சு மணி இன் த பேங்கில் தோக்கணும்னா ஒரே ஒரு ரீசன் இது மட்டும்தான் இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா, அவரோட டீம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக பிரான்சன் ரீட் ஒருத்தர் இருக்கார் அண்ட் ப்ரான் பிரேக்கர் இருக்கார். இவங்க ரெண்டு பேரையுமே எதிர்கொள்ளணும்னா சிஎம் பாங்கால மட்டும் முடியாது, ரோமன் ரெயின்ஸும் வேணும். அப்படி பார்க்கும்போது ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை நம்ம மணி இன் த பேங்கில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது மற்ற ரெஸ்லர்ஸோட ரிட்டன் அப்படிங்கிறது வருஷத்துக்கு ஒருக்கா ரெண்டுக்கா தான் இருக்கும். ஆனால் ரோமன் ரெயின்ஸுக்கு மட்டும் வருஷத்துக்கு 5-6 தடவை ரிட்டனு. அண்ட் சில ஃபேன்ஸ் வந்து செத் ரோலன்ஸ் சாம்பியன் ஆவார். நம்ம ஆல்ரெடி சொன்னது தான், மணி இன் த பேங்க் ஒரு வேளை செத் ரோலன்ஸ் வின் பண்ணிட்டா அவர் கேஷிங் பண்ணி சாம்பியன் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ அது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே எனக்கு தெரிஞ்சு ரோமன் ரெயின்ஸ் வந்து மணி இன் த பேங்குக்கு ரிட்டன் ஆவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் வந்து மணி இன் த பேங்குக்கு ரிட்டன் ஆகிட்டாருன்னா நம்ம அண்ணன் கையில் சாம்பியன்ஷிப் போயிடும். இருக்க வாய்ப்பு இல்லை. எங்கே இருக்குது, இருந்தால் தானே போக வாய்ப்பு இருக்குது. அடுத்த செய்தி கோல்டுபர்க்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோல்டுபர்க் இஸ் த வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன். முன்னாடிங்க, இப்போ இல்லை, முன்னாடி. இப்போது கோல்டுபர்க் வந்து அவருடைய ஒரு சில ஆசைகளையும் அவருடைய மேட்ச் எப்படி இருக்கும் அண்ட் அவருடைய கோரிக்கைகளையும் பற்றி வெளிப்படுத்தியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோல்டுபர்க் இருக்கார்ல, அவருடைய கடைசி மேட்ச் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அட்லாண்டா சிட்டியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் கோல்டுபர்க் பார்த்திங்கன்னா வரும்போது ரிங்கில் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்போட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாராம். அதாவது ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப் இதுக்கு முன்னாடி வின் பண்ணியிருப்பார்ல, பழைய ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப், அதோட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாராம். ஆக்சுவலி கோல்டுபர்க் வின் பண்ணாத டைட்டிலே இல்லை. வயசான காலத்துலேயும் 2 தடவை யூனிவர்சல் சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணார். இப்போ அவருக்கு இப்படி ஒரு ஆசை வந்துருக்குது. வினோதமாலாம் இல்லை, ஏன்னா பல ரிட்டைர்மெண்ட்டான ரெஸ்லர்ஸ்க்கெலாம் இந்த ஆசை தோணிக்குது. அண்ட் கோல்டுபர்க் பார்த்தீங்கன்னா அவருடைய அட்லாண்டா சிட்டியில் தான் அவருடைய லாஸ்ட் மேட்ச் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். அட்லாண்டா சிட்டியில் WWE இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எந்த விதமான பேப்பரையும் கன்ஃபார்ம் பண்ணாட்டாலும் பேட் பிளட் போன வருஷம் நடத்தினாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதிலாக சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேபி அந்த சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குது. இதே கோரிக்கை இதுக்கு முன்னாடி ரெஃப்ளேர் வச்சுருந்தார். AAA ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போடும்போது தன்னுடைய கடைசி மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். ஸோ AAA ரெஸ்லிங் கம்பெனியில் WCW வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வந்து நான் 16 டைம் வேர்ல்டு ஹெவிவெயிட் சாம்பியன். ஆக்சுவலி அவர் வந்து சாம்பியனே இல்லாட்டாலும் பழைய சாம்பியன்ஷிப்பை போட்டுட்டு வந்து கெத்து காட்டியிருப்பார். எத்தனை வயசில், 70 வயசுலேயும் கெத்து காட்டியிருப்பார். ஸோ அப்படி தான் கோல்டுபர்க்கும் ஆசைப்படுறாரு. அண்ட் இன்னொரு கோரிக்கை என்னென்னா, அவருடைய ரிட்டையர்மெண்ட் மேட்ச்சில் கூட அவரோட பையன் இருக்கணுமா. அண்ட் அவரோட பையனை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும், சின்ன பையனாக இருந்தார். ஆனால் இப்போ வளர்ந்து ஜெயந்த் ரெட்டிக்காக இருக்கிறாரு. கோல்டுபர்க் அளவுக்கு வந்துட்டார். அண்ட் சமீபத்தில் நான் எங்கள் அப்பா மாதிரியே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐகானிக் டேட்டூவை பார்த்தீங்கன்னா தான் உடம்புல பச்சை ஊற்றிருக்காரு. அதாவது கோல்டுபர்க்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியும்,
கையில் ஒரு டேட்டூ ஊற்றிருப்பார். அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பார்க்கறதுக்கே யூனிக்காகவும் இருக்கும். அந்த டேட்டூவை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கோல்டுபர்க்கோட பையனும் தான் கையில் குத்திருக்காரு. அதாவது அப்பாவை போல் நானும் வந்து அந்த டேட்டூ உங்கள்கிட்ட காட்டுறேன். இதே டேட்டூ பார்த்தீங்கன்னா அவரோட பையனும் போட்டிருக்காரு. எங்கள் அப்பாவை போலேயே நானும் இருக்கணும் அப்படிங்கிறத காட்டியிருக்காரு போல இருக்குது. சொல்ல முடியாது. கோல்டுபர்க் பார்த்தீங்கன்னா அது கீழே வேறு கண்டினியூ த லெகசி அப்படிங்கிற மாதிரி தான் கோல்டுபர்க் போட்டிருக்காரு. அப்படி பார்க்கும்போது மேபி அவரோட பையன் பார்த்தீங்கன்னா அந்த ரெஸ்லிங் கீழருக்கு வர வாய்ப்பு இருக்குது. கோல்டுபர்க்கோட பையன் கோல்டுபர்க் மாதிரியே இருக்கிறாரு. பட் அந்த ரெஸ்லிங் ஸ்கில் எப்படின்னு தெரில. பட் ஆனால் சிங்கத்துக்கு பிறந்தது புலியாகாது, மேபி பூனையாக கூட ஆக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய நடந்துருக்குது நம்ம ஊரில் தான், நடக்கலன்னு சொல்ல முடியாது. ஸோ கோல்டுபர்க் அவருடைய ஃபைனல் மேட்ச்சுக்கு இந்த மாதிரி டிசிஷன் சொல்லியிருக்காரு, 3 டிசிஷன். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஜான்ஸ்னா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேப்பரில் சண்டை போடுறாரு, நிறைய மேட்சஸ்லாம் ஆடுறாரு, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஜான்ஸ்னா வந்து இப்போ சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் இந்த வருஷம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா புக்கிங் ஆகிருக்காரு. இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் அவருக்கு கூட ஜோ ஹென்ரி வந்து ஒரு மேட்ச் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குதான். ஆக்சுவலி ஜோ ஹென்ரியை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நல்ல ஒரு ஐகானிக்கான ரெஸ்லர் தான். பட் ஆனால் அவர் இப்போ டிஎன்ஏ ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டுட்ருக்காரு. ஜோ ஹென்ரி இருக்கிறார்ல, அவர் வந்து ஜான்சனா கூட ஒரு மேட்ச்சு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் விளையாடுவார். அதாவது இப்போ ஆடுறது கூட எப்படி விளையாட வச்சாங்களோ அதே மாதிரி இந்த மேட்ச் நடத்துவாங்க. எப்படிப்பா பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரசல்மேனியாலேயே நம்ம ஜோ ஹென்ரியை கூட்டிகிட்டு வந்து டபிள்யூ வந்து கெட்டு காட்டிட்டாங்க. ஏன்னா அவர் அடுத்தது டபிள்யூ தான் கான்ட்ராக்ட் சைன் பண்ண போகிறாரு. ஸோ அதனால் நம்பி டபிள்யூ பார்த்தீங்கன்னா அவர் ரசல்மேனியாக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ டிஎன்ஏல இருந்தாலும் டிஎன்ஏ பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறதுனால ஒரு பேப்பரில் ஜான்சனாக்கு அகேன்ஸ்டாக ஜோ ஹென்ரி மோதுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஜோ ஹென்ரி கிட்டத்தட்ட தற்போதைய ஜான்சனா எப்படிப்பட்டாலோ அதே மாதிரி இப்போவும் அவர் இருந்திருக்காரு. ஸோ அதனால் மேபி இது நடக்க வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஜோ ஹென்ரி வெர்சஸ் ஜான்சனா நடந்தால் நல்லா தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொன்னது தான், இப்போ உள்ள காலத்துக்கு ஏற்ற ஒரு ஜான்சனா தான் அது ஜோ ஹென்ரி. ஸோ அதனால் இந்த மேட்சை நடத்துனாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் அடுத்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் வந்து ஜூலை மாதம் நடக்க போகுது. இது மே முடிய போது, மே கருத்து ஜூனு, ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு சாட்டர்டே மெயின் ஈவெண்ட் நடக்க போகுது. அந்த சாட்டர்டே மெயின் ஈவெண்ட்டுக்கு மேபி இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். சான்ஸ் இருக்குதுன்னு தாங்க சொல்லியிருக்கிறேன். அதுன்னு சொல்லிட்டு 100% நடக்கும் அப்படிங்கிறத நான் சொல்லலை, புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. அடுத்த செய்தியை பற்றி பார்க்கலாம். ரெஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் வேர்ல்டு ஸ்ட்ராங்கஸ்ட் ஆத்லி அப்படிங்கிற பேர் உண்டவர் தான் பிக் ஷோ. பிக் ஷோவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட டபிள்யூபிள்யூ சண்டை போட்டு 6 வருஷம் 7 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. ஆக்சுவலி அவர் ஏஇடபிள்யூ ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிட்டார். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். இப்போது ஏஇடபிள்யூ ரெஸ்லிங் கம்பெனியில் அன்ஹாப்பியாக இருக்கிறதுல பிக் ஷோவும் ஒருத்தர். பிக் ஷோக்கு ஏஇடபிள்யூ இருக்கிறது பிடிக்கல. அண்ட் பிக் ஷோலாம் பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் டபிள்யூபிள்யூவில் அந்த அளவுக்கு ஒரு ஜாண்டிக்காக இருந்த ஒரு மல்யுத்த வீரர் இப்போ ஏஇடபிள்யூவில் ஒரு ஜாபர் மாதிரி இருக்கார். ஆக்சுவலி அவர் ரெஸ்லிங்லாம் பண்ணுறாரு, ஒரு சில மேட்சஸ் ரெஸ்லிங் பண்ணாலும் மேக்ஸிமம் ஆஃப் த அவர் பார்த்தீங்கன்னா சும்மா தான் இருக்கார். ப்ரமோஷனுக்காகவும் ஒரு சில டிக்கெட்டு ஒன்று வாங்கினா 2 ஃப்ரீ அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் தான் பிக் ஷோவை இப்போ ஏஇடபிள்யூ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அண்ட் பிக் ஷோ முந்தி மாதிரிலாம் இல்லைங்க, உடம்புலாம் மாறி கிட்டத்தட்ட அவர் பிக் ஷோ மாதிரியே இல்லை, பாதி ஷோ தான் இருக்கிறாரு. ஸோ அவர் பால் ஒயிட் அப்படிங்கிற பேரில் தான் ஏஇடபிள்யூ சண்டை போடுறாரு. பேரும் பால் மாதிரி தான் இருக்குது, ஆளும் பார்க்க பால் மாதிரி ஆகிட்டார். முந்தி உள்ள பிக் ஷோ மாதிரி இல்லை. இப்போ பிக் ஷோ வந்து டபிள்யூபிள்யூக்கு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வரப்போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. வாவ் சூப்பர் பால், லெஜெண்ட் இஸ் பிளாக். பழையபடி பிக் ஷோ அப்படிங்கிற பேரில் டபிள்யூபிள்யூ சண்டை போட வரப்போகிறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாதான். டபிள்யூபிள்யூவில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க முன்னாள் லெஜெண்டரி ரெஸ்லர்ஸை டபிள்யூபிள்யூ கான்ட்ராக்ட் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வந்து லெஜெண்ட்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டில் வச்சுருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே லெஜெண்ட் அப்படிங்கிறத வச்சுருக்கிறாங்க. சண்டை போட வைக்க போகிறது இல்லை. அண்டர்டேக்கராக இருக்கட்டும், இப்போ கடைசியாக மார்க் ஹென்ரியாக இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் லெஜெண்டரி கான்ட்ராக்ட் கொடுத்து டபிள்யூபிள்யூ வச்சுருக்கிறாங்க. அப்படி நம்ம பிக் ஷோவையும் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி செய்தி கிடச்சிருக்குது. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோ சப்ஸ்கிரைப் டு ரெஸ்லிங் கிங் தமிழ்.